அத்தை அத்தை வாங்க மாப்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு குறைச்சல் இல்ல, எல்லாம் நல்லா இருக்காங்க. முதல்ல ஆளை விட்டு விதை நெல்ல இறக்க சொல்லுங்க, நான் அவசரமா போகணும். ஆமா, எப்பதான் உங்களுக்கு வேலை இல்ல? வருஷத்துக்கு ஒரு முறை விதை நெல்லு சீருன்னு கொண்டாட வேண்டியது, வந்த வேகத்திலேயே போயிட வேண்டியது. என்ன பண்றது அத்தை? கணக்கு அளக்கறதெல்லாம் அப்புறம் முதல்ல அந்த மூட்டையில இறக்க சொல்லுங்க. நெல்லு இறக்கணும்னு அடுத்த சொல்ல எங்க அண்ணன் முன்னாடி தான் பேசணும். அவர் தலைக்கு மேல வேலை வச்சிருப்பார்ல. தம்பி ஏனுங்க? உங்க அப்பா கூட பிறந்த என் மேலதான் பாசம் இல்லாம போச்சு. உங்களுக்காகவே பிறந்திருக்கிற என் மக மேல கூடவா ஆசை இல்ல? அத்தை அவ வீட்ல இல்லையே. என்ன மாமா வசம் மாட்டிட்டீங்களா? மாப்பிளைய விட்டியா? இல்ல, ஃபுல்லா அழுக்கு பண்ணிட்டேன். விடு சொல்லல. முடியாது, இன்னைக்கு நீங்க குளிச்சுதான் ஆகணும். என் கையால சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ அத்தை அத்தை, ஐயோ இவள பாருங்க அத்தை. ஏய் கண்ணம்மா, மாப்பிள வந்திருக்கிறாரு. வெடக்கோழியா பார்த்து 2 அடிச்சு போட சொல்லு. இப்படி எட்டி எட்டி பாக்குறதுக்கு நீயும் குடத்தோட போயிருக்கலாம்ல. கட்டினதுக்கு அப்புறம் தான் கொடுங்கடலாம். ஐயோ, யாருமா நம்ம ஊர்ல நம்மளை விட பணக்காரங்க? நம்மள விட பணக்காரங்க தான், ஆனா நம்ம ஊர் இல்ல. சின்னியம்பாளையம் ஜமீன். அவங்கள எல்லா ஊருக்கும் தெரியும். எனக்கு தெரியாது. என்னங்க இது கோயில் இவ்வளோண்டா இருக்கு? இது கரிச்சிபாளையம் பண்ணையக்காரர் குலதெய்வம் கோவில்ரா. எப்படியோ ஐயா அவனது ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. அவன் 1 பவுன் 2 பவுன் போடுறதுக்கு யோசிப்பான். ஐயா சத்தமே இல்லாம 250 சவுண்ட் வித் டைமண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு உங்களை பத்தி பேசிட்டு போறான். சத்தம் போட்டு பேசாத. சரிங்க. சில விஷயங்களை சத்தம் போட்டுதான்டா பேசணும். ஐயா யாரு அவர்? எவ்வளவு பெரிய ஆளு அவர்? அருமை பெருமை என்ன? இவ்வளோண்டு கோயிலுக்கு 250 சவரன் போடுறாரா சும்மாவா? இது ரொம்ப ஓவர். இதுவும் சரிங்க. ஐயா வாங்க, வணக்கம். என்ன பூசாரி தெரியுதா? நம்மள தெரியாம இருக்குமையா? என்னடா கசகசன்னு சத்தம்? இது கோல்ட பார்த்த கசகசா. ஒண்ணும் இல்ல, அம்மனுக்கு ஒரு வேண்டுதல். தங்க கிரீடத்தையும் ஒட்டியானத்தையும் போட்டு பூஜை பண்ணீங்கன்னா கண்ணார பார்த்து கும்பிட்டு போயிருவோம். கொஞ்ச நேரம் பொறுத்தா செஞ்சிடலாங்க ஐயா. ஏன்? கரிச்சிபாளையம் பண்ணையக்காரரு ஆத்தி திட்டத்தோட அம்மன் தாலியை கொண்டு வர்றாரு. அது அம்மன் கழுத்துல போட்டா தான் பூஜையே ஆரம்பிக்கும். என்ன பூசாரி பேசுறீங்க? 250 பவுன்ல நகை செஞ்சு கொண்டாந்துருக்கேன். அதனால இந்த அம்மனே பணக்காரியா போகுது. 1 பவுன் தங்கத்திற்கா என்ன ஒதுங்கினுங்க சொல்றீங்க? எடுத்து போட்டு பூஜை பண்ணுவீங்களா? ஐயா, என்னதான் புது பொண்டாட்டி சொத்தோட வந்தாலும் தாயை மறக்க கூடாதுங்க. இது எங்க குலதெய்வம், எங்க தாத்தா கட்டின கோயில். அவங்க வாரிசுங்க தான் கையால தாலி எடுத்து சாத்துனதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் நடக்கணுங்க. அம்மா, சாமிக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதாம்மா. தம்பி, இதை பூசாரி தான் சாத்தணுங்கிறது இல்ல, உனக்காக நேர்ந்துக்கிட்டது. நீ போய் அம்மனுக்கு சாத்திட்டு வா. நீ போட. ஐயா வேண்டாங்கய்யா, வேண்டாங்கய்யா. பூசாரி ஏன் நீ அவன் தடுத்துக்கிட்ட? ஐயா விடுறா அவனை. ஒருத்தங்க ஐயா, வேண்டாங்கய்யா, வேண்டாங்கய்யா. சொல்றது கேளுங்கய்யா. ஐயா ஐயா வேண்டாங்க. என்ன சாத்த விட மாட்டேன்ற? மந்திராசு அண்ணே, அங்க என்ன தகராறு நடக்குது போய் பாரு. வேண்டாங்கய்யா, வேண்டாங்கய்யா. என்ன கோவில்ல அம்மா, நீங்களே சாமி கும்பிட்டு தம்பி நல்லா கும்பிட்டுக்க. நாங்க கும்பிட்டுக்கோ, நீ போயா. சூப்பர் மாமா, சூப்பர். போடா போடா, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏறா வண்டி, மிச்சம் மானம் போறதுக்குள்ள இங்க கிளம்பிடலாம். ஏடா வண்டியா. ஐயா ஐயா மாப்ள வா, போய் சாமி முல்லாம். அட போறாங்க, நீ வா. தகராறு உன்னை என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே சொன்னேன். தகராறு பண்ண சொன்னா உன் முன்கோபத்தை எப்பதான் விட போறேன்னு தெரியல. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? அவங்க இந்த கோயிலுக்கு வரதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்பா. என்னது கொடுத்து வைக்கணும்? அவனுக்கு ஏதாவது சேட்டை பண்ணிருப்பானுங்க. ஆமாங்கண்ணே, நம்ம பூசாரி கீழே தள்ளிவிட்டு சாமி கிட்ட போறாங்க. அட சும்மா இருப்பா. பூசாரி கீழே விழுந்தா எந்திரிக்க மாட்டாரு. அவருக்கு என்ன கால் இல்லையா? ஓ, என்னைய பாத்துட்டு இருக்கவன் தாலியா இருக்கியா? குடுப்பா, வாங்கிட்டு போ. ஆல் கேட்ஸ் தீர்த்தத்தை கொண்டு போய் ஆத்தாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஐயா
எல்லாம் லேடிஸ் மேட்டர் இல்லையா? ஒரு சேஞ்ச் பண்ண ஜென்ஸ் பண்ண ஆத்த ஏத்துக்க மாட்டாளா? பண்ணியா அதிக ஐயா ஐயா கரிசி பாரு பண்ணைக்கார வந்திருக்காருங்க. அதை சொல்றது நட மடையா இவ்வளவு லேட்டு ஏண்டா அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க முதல்ல அவன் சொல்றது இல்லையா? தண்டச்சோறு வாங்க 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 கரிசிப்பாளையம் பண்ணைக்காரர எங்க நம்ம வீடு தேடி ஏண்டா இவ்வளவு பெரிய ஆளுங்க உள்ள உட்கார பரவாயில்ல விடுங்க அதுக்கு என்ன இதெல்லாம் இல்லைங்க ஒரு பழக்கத்துக்கு வரணும். அப்புறம் பண்ணைக்காரர எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணுங்க. முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? ஒண்ணு வேணாங்க. ஐயா வீட்டுக்கு வந்தவங்க ஒன்றும் சாப்பிடலன்னா மரியாதை என்ன ஆகுது? மோர் கொண்டா. நானே கொண்டு வரேங்க. சரிங்க. அப்புறம் என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, தம்பி கொஞ்சம் கோவக்காரனுங்க. ஆமா அதையே நம்மள்ட்ட வந்து சொல்றீங்க. நேத்து ஐயா கோயிலுக்கு வந்த போது அவசரப்பட்டு கையை நீட்டிட்டானுங்க. இதை சொல்ல அவ்வளவு தூரம் வந்தீங்க, அதை நான் அப்பவே மறந்துட்டேன். மறக்கிறது உங்க பெருந்தன்மைங்க, இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? மன்னிப்பு கேட்டுவிடாதீங்க, எனக்கு மாரடைப்பு வந்துடும். கோவில் போதோடனா அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பண்ணதாங்க இருக்கும், இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு. இருந்தாலும் என் மனசு கேட்கலிங்க. அதை விட்டு தள்ளுங்க. அப்புறம் எத்தனை ஏக்கர் காடு இருக்குங்க? என்ன வெள்ளாமை பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு ஒரு 2400 ஏக்கர் இருக்குதுங்க. வடக்க வாழை போட்டிருக்கோமுங்க, தெற்க தென்னைங்க, கிழக்க மஞ்சள் காடு இருக்குதுங்க. அதுக்கு நடுவால தாங்க நீங்க வந்து கோயில் இருக்குது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறோம். நமக்கும் வசதியெல்லாம் பெருசா இருந்தாலும் கூட ஆண்ட ஒரு சின்ன குறைய வச்சுட்டாங்க. உங்களுக்கு என்னங்க குறை? அது பண்ணைக்காரர எனக்கு ஒரே பையன் தானுங்க. ஆண்டவன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருந்தா அதை உங்க குடும்பத்துல கொடுத்து சொந்தமாக்கி இருக்கலாம், அது முடியாம போச்சுங்க. இதுக்கு போய் எதுங்க வருத்தப்பட்டுக்கிட்டு? எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுங்க, அதை உங்க பையனுக்கு கொடுத்து சொந்தமாக்கிட்டா போச்சு. பாத்தீங்களா பண்ணைக்காரர, ஆண்டவன் எவ்வளவு சீக்கிரம் குறை தீத்துட்டான் பாத்தீங்களா? நல்லவங்களுக்கு எல்லாம் குறை அதிக நாள் நீடிக்காதுங்க. இந்தாங்க மோரு. ஏன்டா இவ்வளவு நேரமும் இருக்கு? சத்தம் இல்லாம கடைஞ்சிருங்களா, அதான் லேட்டு. இந்தாங்க குர்ரா, இங்க குர்ரா. இந்தாங்க. ஐயோ, ஒரு நல்ல நாளா பார்த்து பையனை எங்க தங்கச்சி வந்து பார்க்க சொல்லுங்க. என் பையனை அப்படி வளர்க்கலீங்க, நான் கோடு போட்டா தாண்ட மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க, எங்க தங்கச்சி கோடு போட்டா நாங்க தாண்ட மாட்டோமுங்க. தங்கச்சி பையனை பார்க்கணுமுங்க, அதுக்கு பிடிக்கணுமுங்க. பையன் போட்டோ தரேன் காமிங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பேசுவோம். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா போட்டோ பிடிச்சதா? யோ போட்டோ பிடிச்சிருந்தா ஐயா, அதுல இருக்கிற மாப்பிளை பிடிச்சிருக்கான்னு கேளியா? முடி ஏதோ மிஸ் ஆகுறதா? எது வேணாலும் மிஸ் ஆகலாம், மாப்பிளை மிஸ் ஆக கூடாதியா? சரி, உனக்கு பிடிச்சிருக்காமா? எங்க அண்ணங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். எல்லாம் வேண்டாம், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. சொல்லட்டுமா? கட்டினா இந்த மாதிரி மாப்பிளையே தான் கட்டணும். அப்படி போட்டு தாக்கு. ஓ, எங்க அக்கா பொண்ணு குழந்தை இல்ல பெரிய பொண்ணு ஆகிருச்சு. அண்ணன் கேட்டு போது அது அவங்களா கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. ஐயோ, அட என்னப்பா இது, யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு பேசுங்க. பேச மாட்டீங்களா? சரி, நானே பேசுறேன். எனக்கு பெருசு, நமக்கு எத்தனை சம்சாரம்ங்க? கூப்பிடுறாரு, நிறைய வச்சிருப்பாரு போல் இருக்கு, போய் கேட்டு வர்றேன். ஏனுங்க நான் கூப்பிட்டீங்களா? ஏன் சத்தம் போடுற? எனக்கு ஒரு சம்சாரம் தான், அதுவும் சத்தம் போடாம செத்து போச்சு. ஏன் இத நான் அங்க இருக்கும் போதே சொல்லப்படாதா? எனக்கு சத்தம் போட்டு பேசுறது பிடிக்காதியா? ஓஹோ, அப்ப கிணறு வெட்டும் போது டும்மு டும்முன்னு வேட்டு வைப்பாங்களே, அது சத்தம் இல்லையா? மன்னிச்சுங்க, எனக்கு சத்தம் போட்டா தான் பிடிக்கும்.
மாப்பிள்ள, அன்னைக்கு கோயில உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், என்ன ஐயோ மன்னிச்சிருங்க. என்னங்க நீங்க அதையெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. இல்ல, எங்க தங்கச்சி வந்து வாழ போற இடம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைங்க தம்பி, அவங்க தங்கச்சிய பன்னீர்லயே குளிப்பாட்டி வளர்த்துட்டாங்களா, அது முகத்துல கண்ணீரை பார்க்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான். அப்புறம் என்னங்க, பேச வேண்டியதெல்லாம் பேசலாங்களா? என்னங்க பேசுங்க, கொஞ்சம் சத்தம் போடாம பேசுங்க. அடேங்க அப்பா, அதாவது பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாரு. கல்யாணம் தான். செய்யறது என்னங்க, எல்லாமே எங்க தங்கச்சிக்கு தான். இப்படி சொன்னா எப்படிங்க? இவ்வளவு செய்யறேன் அவ்வளவு செய்யறேன்னு சொல்லுங்க, அதை பேசத்தானே எல்லாரும் உட்காந்துருக்கோம். இந்த பாருங்க, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, ரொம்ப பாசத்தோட வளர்த்துட்டோம். பாசத்துக்குலாம் அளவு கிடையாதுங்க, எல்லாமே எங்க தங்கச்சிக்கு தான். என்ன பாது எல்லாமே என்ன? பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி வச்சிருக்கியா? ஒரு 1000 ஏக்கர் காடு, ஒரு 1000 பவுன் போடுறேன்னு சொல்லு, அவ்வளவுதானுங்க. இப்படி ஒரு சொல்லு சொன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சுங்க. அதானே. இந்த பாருங்க, விடிய விடிய உட்கார்ந்து பேசினாலும் என் தங்கச்சிக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல மாட்டேன். வேற யாரும் சொல்ல நீங்க சும்மா இருக்கீங்களா? சரிப்பா. நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே செய்வோங்க. தொப்புள் கூடி உறவுங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் இல்லைங்க, பொம்பளைங்களுக்கும் சேர்த்துதான். அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க சொல்றத பார்த்தா உங்க தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்லைன்னு தெரியுது. சரி, அப்ப நாங்க கேட்கறத கேட்கலாங்களா? வேணுங்கிறத கேளுங்க. ஐயா நீங்க கேளுங்க. என்னதையா கேட்கறது? அவங்கெல்லாம் பேசுறத பார்த்தாலே எனக்கு பெருமையா இருக்குயா. சாதாரணமா இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க ஐயா. சரி, நான் கேட்கறத கேட்கறேன். நல்ல தாராளமா கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற 2400 ஏக்கர் காடு, வீடு, வாச, நிலவெல்லாம் எல்லாத்தையும் உங்க தங்கச்சி மேல எழுதி வச்சிருங்க. கேட்க சொன்னீங்க, கேட்ட. அப்புறம் கொடுக்கறதும் கொடுக்காதும் நீங்க உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பொறுத்தது. கட்டினா இந்த மாதிரி மாப்பிள்ளையே தான் கட்டணும். சரிங்க, நீங்க என்னென்ன கேட்டீங்களோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.